வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/2/2026 மாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். ஓட்டம் ஆனாலும் அதில் ஒரு ஆனந்தம். எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். வியாபாரிகளுக்கும் ட்ரேடிங் செய்பவர்களுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ட்ரேடிங்காக லைசன்ஸிங்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு டக்கென்று நல்ல செய்தி கிடைக்கும். அடிமை தொழில் ஒரே மன வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு திடீர் தனி தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை, ஏற்றம், தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான ஏற்றங்கள் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். சுபவிரயம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வரவுக்கு மீறிய செலவுகள், அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. ஆண் பிள்ளை விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலம். மாலையிலிருந்து எல்லா விஷயமும் ஏற்றம், நம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்திலிருந்து சிக்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக காணப்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் வெளிவட்டாரத்திலும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பயணங்களில் புதிய அறிமுகங்கள்,
தேவையில்லாத குழப்பத்தையோ மன ரீதியான ஒரு சங்கடத்தையோ ஏற்படுத்துவார்கள். யாரிடத்திலும் தர்க்கமும் வேண்டாம், அந்யோன்யமும் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடினாலும் மாலை மணி 4:10 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அந்யோன்யமாக பேசுவதற்கு முயற்சி எடுப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். மனதுக்கு பிடித்த தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. மாலையிலிருந்து நல்ல விஷயங்களாக கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்பு காணப்படுகிறது. 4 மணியிலிருந்து எதிரிகள் விஷயத்தில் ஒரு தீர்வும் சந்தோஷமும் ஏற்படும். சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். உத்தியோகத்தில் தேவையில்லாத பாதிப்புகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக எல்லா விதமான முன்னேற்றங்களும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.